ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னும் 2 நாளா வீடியோஸ் போடல. சாரி கைஸ், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அதனால போட முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்கூல் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்கே வந்து நம்மளுக்கு இந்தியாவில் ஜூன் 2 ஸ்டார்ட் ஆகும். என்னோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே 1 மந்த் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கேயும் அங்கேயும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இங்கே தான் வந்து ஆகஸ்ட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறதுனால அந்த ஸ்கூல் ஃபார்மாலிட்டிஸ் அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஸோ அந்த ஓரியன்டேஷன் சொல்லக்கூடிய டீச்சர் மீட்டிங் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. ஸோ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி, இப்போ நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஃப்ரைடே தேர்ஸ்டே அப்படிங்கும்போது அந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ எந்தெந்த கிளாஸ்க்கு எந்தெந்த டீச்சர் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த டீச்சரை போய் மீட் த டீச்சர் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து அதை செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறதுனால வந்துட்டு வீடியோஸ் போட முடியல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தா பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது சரி, தப்பு, சூப்பரா, குட்டா, ஒஸ்டா அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தான் பேச போகிறேன். பட் ஆனால் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பிக் பாஸ் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் இல்லைல்ல. அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பேசிக்காக வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர் தான் பாலிடிக்ஸ் வீடியோவும் போட ஆரம்பித்தேன். அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸும் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்டேட் சொல்லலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக பட்ஜெட் பற்றி நம்மளோட சேனல்லேருந்து ஒப்பீனியன் சொல்லிடலாம். நான் ஆல்ரெடி என்னோட சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பாவும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். இப்போ அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி என்னை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஐ மீன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பட்ஜெட் பற்றி என்ன தெரியும் தெரியாது அப்படிங்கிறத மீறி எங்கள் அப்பாவும் பட்ஜெட் டியூட்டிலாம் போயிருக்காரு. அவர் வந்து சென்னையில் மின்ட் பக்கத்தில் இருக்க பாரிஸ் கார்னர் அங்கே தான் வந்து அங்கே இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்கள் அப்பாவும் அந்த ஸ்பெஷல் டியூட்டிலாம் பார்த்துருக்காரு. ஸோ பட்ஜெட் வந்து அசம்பிளியில் படிக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஸ்பெஷல் டியூட்டியில் போய் அங்கே வந்து 2-3 நாள் வந்து ஆஃபீஸ்லேயே தான் ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்பெஷல் டியூட்டிலலாம் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2 to 3 டேஸ் வந்து ஸ்பெஷல் டியூட்டியில் போய் டே அண்ட் நைட் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேப்பர் பிரிண்டிங் எல்லாமே அங்கே பிரிண்டிங் ஆஃபீஸ் அங்கே தான் நடக்கும், சென்னையில் மெயின் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ 2-3 நாள் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு வராமல் அங்கே தான் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் டியூட்டியில் எங்கள் அப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால பட்ஜெட் எப்போ அசம்பிளியில் பிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 2 டேஸ் ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒர்க்லலாம் எங்கள் அப்பா வந்து இன்வால்வ் ஆயிருக்காருன்னு சொல்லும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே என்னமோ தெரியல. எனக்கு வந்து பாலிடிக்ஸ் வீடியோ பேசணும்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அந்த ஸ்பெஷல் டியூட்டிக்கு போனதுலாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க வந்து அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும்னா எங்கள் அப்பாவும் எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருக்காரு. எலெக்ஷன் பூத்தில் போவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிருக்காரு. நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 10th+2 அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்பவுமே ஸ்பெஷல் டியூட்டியில் தான் போவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்களை வந்து வெளியில் விட மாட்டாங்க, பேப்பர் லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டியூட்டிஸ்லாம் எங்கள் அப்பாவும் அஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட் டிவிக்கோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்படிப்பா இருந்தது விஜய் சாரோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது அந்த பட்ஜெட் பற்றிலாம் நானும் எங்கள் அப்பா கூட எல்லாம் பேசியிருக்கேன் அந்த டைமில் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு இந்த வருஷம் பட்ஜெட் எப்படி இருந்ததுன்னு எனக்கான ஒரு புரிதல்ல ஓகே, இது வந்து ரொம்ப பிளாஸ்டா அப்படின்னா இல்ல ஒஸ்டா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அங்க இருக்கக்கூடிய இப்ப வந்து தற்சமயம் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த நிதி அந்த எப்படி இருக்கு அந்த நிதி பொருளாதாரம் அந்த ஃபினான்ஷியல் அப்படின்றத பேஸ் பண்ணி போட்டிருக்க இந்த ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஓவராலா குட்டா தான் இருக்கு. ரொம்ப சூப்பர் பெஸ்ட்ன்னு கேட்டா ரொம்ப சூப்பர் பெஸ்ட் எல்லாம் கிடையாது. மேபி அதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கஜானால எவ்வளவு இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்க தான் 10 லட்சம் கோடி, ஆனா உள்ள பட்ஜெட் போடணும்னு நாங்க டீட்டெயில்ஸ் இருக்கும்போது இன்னுமே உள்ளுக்கு போகுது. கிட்டத்தட்ட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் போகுது, 5 லட்சம் கோடி போகுது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்க முடியுது சோஷியல் மீடியால அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இருக்கிற நிதி நிர்வாகத்துக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஒரு பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி திருப்பி கடன் வாங்கி கவர்மெண்ட்டும் கடன்ல போய் அந்த கடன் சுமையை தமிழக மக்களுக்கு மேலேயும் சுமத்தாம இருக்கிற பட்ஜெட்டுக்கு இருக்கிற அந்த நிதி விஷயத்துக்கு ஏத்த மாதிரி ஃபினான்ஷியல் சோர்சஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணிருக்காங்க. புதுசா எதுவுமே ஸ்கீம் வரலையே அப்படின்ற எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனத்துக்கு ஆஹ் இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் தான் காமனா சொல்லணும்னா தெர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் அப்படின்னு சொல்ற இடத்துல எதுவுமே புதுசு கிடையாதுங்க. எல்லாமே பழசு வந்து இருக்கிற விஷயத்த திருப்பி திருப்பி வந்து அதை வந்து ஓரளவுக்கு என்ஹான்ஸ் பண்றதாவும் அட்வான்ஸா யோசிக்கிறதாவும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதாவுமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன
ஃபோன் விஷயத்துலேருந்து அப்போல்லாம் நம்ம வந்து லேண்ட்லைன் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் எஸ்டிடி, ஐஎஸ்டி வந்தது. அதுக்கப்புறம் செல்ஃபோன்ஸ் வந்தது. அப்புறம் செல்ஃபோன்லேயே வாட்ஸ்அப் வந்தது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல பேசிக்கா இருந்து ஒரு ஒரு லெவலா வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லும்போது, அதே மாரி தான் காமராஜர் அந்த உணவு திட்டம் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சத்துணவா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அந்த காலை உணவு திட்டம் கொண்டு வந்து, இப்ப வந்து குழந்தைங்களுக்கு சிக்கன் பிரியாணி போடலாமா வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதே மாரி மிடில் ஸ்கூலுக்கும் அது வரணும். 6த் டூ 8த் வரைக்கும் அது வரணும் அப்படின்னு கொண்டு வந்த வரைக்கும், எல்லாமே வந்து காலங்காலமா ஒரு ஆட்சி கொண்டு வந்தது. அடுத்த ஆட்சி வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ தேர் இஸ் நத்திங் நியூ அண்டர் த சன் சொல்ற மாரி, எதுவுமே புதுசா உடனே பொறந்துலாம் வராது. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவால்வ் ஆயிட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பட்ஜெட்டும் அப்படி இருந்தது அப்படிங்கிறதுல எந்த எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் ஆனா அதுக்குன்னு வந்து புதுசா எதுவுமே வரல அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போனாலே அதுவும் ஒரு புதுவிதமான மாற்றம் தானே அப்படின்னு தான் நம்ம ஒத்துக்கணும். அப்படின்னு சொல்ற இடத்துல இது இருந்தது. அதே மாரி நாங்க புதுசா ஏதாவது செய்றோம்னு சொல்லிட்டு கடன இன்னும் ஜாஸ்தி வாங்கி வச்சு, அது கடனுக்காகவே வந்து 5 வருஷம் ஆட்சி நடத்துறது அப்படிங்கிறது இல்லாம, தேவையான அளவுக்கு கடன் வாங்கிட்டு, அது எப்படி வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான செயல் திட்டங்கள இந்த கவர்மெண்ட் கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள தான் ஒண்ணொண்ணா இப்ப இனிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான விஷயங்களும் போயிட்டு இருக்கு. பிஹைண்ட் த கவர்மெண்ட் வந்து அது போயிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு விசிபிளா தெரியலனாலும் டெல்லிக்கு போறது, வர்றது, அதுக்கப்புறம் காவேரி விஷயங்கள்னு ஒரு ஒரு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு. பட் ஆனா என்னன்னா, பிரஸ் மூலியமா நம்மளுக்கு விஷயங்கள் வெளியில வர்றதில்லன்ற ஒரு கம்ப்ளைண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குன்னும்போது, பிரஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னா, அத 10 விஷயமா ஆக்குவாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒன் மெயின் சோர்ஸ் வந்து ஜனங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஜனங்களுக்கும் இருக்க ஒரு சோர்ஸா நடுவுல பிரஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த சைட் பார்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து இது வந்திருக்குன்னு சொல்ற இடத்துல, அது வந்து இந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாவும் அந்த ஒரு விஷயங்கள் பிரஸ்ஸுக்கு வராதனால நம்மளுக்கு பெருசா வந்து தெரியல. ஆனா அவங்க என்ன செய்யணுமோ அத செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒன்ஸ் அது சக்சஸ் ஆன அப்புறமோ, இல்ல அவங்க நெனச்ச லெவலுக்கு அது வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த கவர்மெண்ட் அத வெளிய விடுறாங்கன்றத நம்மளால ஒரு சில விஷயங்கள்ல பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லும்போது, இதுல எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதுல நம்ம இந்த மெட்ரோ ரயில்லாம் வந்து நம்ம தலைவர் கொண்டு வந்தது அப்படின்னு மு.க. ஸ்டாலின்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம தலைவர் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலோ, கலைஞர் கொண்டு வந்ததுன்னு சொன்னாலோ, அம்மா கொண்டு வந்ததுன்னு சொன்னாலோ, எம்ஜிஆர் கொண்டு வந்தது சொன்னாலுமே, டிவிகே கவர்மெண்ட்டுமே இவங்க விஜய் அண்ணா கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னாலுமே, எல்லாமே நம்மளோட பணத்துலருந்து வரக்கூடிய வரி பணத்துலருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தானே தவிர, விஜய் சார் தானா அந்த பெர்சனல் போடல. கலைஞர் அவர் குடும்ப காசுலருந்து எடுத்து போடல. ஸ்டாலின் அவர்கள் அவரோட குடும்ப சொத்துலருந்து எடுத்து போடல. அதே மாரி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அப்படின்னு சொல்லும்போது, அந்த மெட்ரோ ரயில் விஷயங்களும், மத்த விஷயங்களும் வந்து நான் முதல்வன் திட்டம் அப்படி இப்படின்னு ஏடிஎம்கே வந்து அது ரொம்ப உரிமை கொண்டாடுறது என்னவோ, இவங்க சொத்துலருந்து எடுத்து ஜனங்களுக்கு செஞ்ச மாரியும், இல்லைன்னா பொதுமக்களுக்கு செஞ்ச மாரியும் சொல்றாங்க. எந்த கவர்மெண்ட்டுமே அந்த கவர்மெண்ட்டுக்கு வர்ற சோர்ஸ்ல இருந்து இன்கம்ல இருந்து அந்த வரி பணத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள்ல இருந்து தான் அதை ஜனங்களுக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த ஆட்சியில செஞ்சது அப்படிங்கிறது பிளஸ் மைனஸ் ரெண்டும் இருக்கும். அந்தந்த ஆட்சி காலத்துல ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க, புதுப்பிச்சிருப்பாங்க. அது உண்மைதான். அதுக்குன்னு நாங்க தான் செஞ்சோம் பெருமை பேசிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்டுக்கான விஷயங்கள் அழகு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாரி அந்த உணவு திட்டம், சத்துணவு திட்டம் அப்படிங்கிறது எவால்வ் ஆகி இப்போ மிடில் ஸ்கூல் வரைக்கும் சிக்கன் பிரியாணி வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு மீட் போடணும், ஒரு புரோட்டீன் போடணும் அப்படி முட்டை வரைக்கும் வந்து நின்னது இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எல்லா விஷயங்களுமே இப்படிதான். அம்மா உணவகமாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டு அந்த தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது ஏடிஎம்கே பீரியட்ல அம்மா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அது பெருசா ஆக்டிவா இருந்ததான்னு தெரியல. ஏன்னா வந்து அம்மா உணவகமே ஆக்டிவா இல்ல அப்படின்னும்போது, இதெல்லாம் யாருமே எடப்பாடி அவர்கள் பெருசாலாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, இவங்க இப்ப அத அண்ணன் சீர் அப்படின்றத மாத்திருக்காங்க. அந்த பட்ஜெட் அதுக்காக ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிற விஷயத்துக்கான விஷயங்களும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எத்தனை பேருக்கு எவ்வளவு பேருக்கு குடுக்க முடியும்? இதெல்லாம் பாசிபிளா? அப்படின்லாம் சொல்லும்போது, இவங்க பிரச்சாரத்துல சொன்ன விஷயங்கள் பத்தின ரூ. 2,500 மகளிர் குடுக்குற விஷயங்கள் பத்தி எதுவும் அவர் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, ஆனா வந்து முதியோர்களுக்கான அந்த ஹெல்த் செக்கப் அப்படிங்கிற விஷயத்துல அந்தந்த பஞ்சாயத்து போர்டு கிட்ட ஃப்ரீயா வந்து அவங்க அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க முடியாதவங்க ரெகுலர் ஹெல்த் செக்கப்பா வந்து அந்தந்த பஞ்சாயத்து போர்டுல ஒரு நர்ஸு, ஒரு டாக்டர், அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்பர் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஃப்ரீயா வந்து அதுக்கான சர்வீஸ வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சில விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்க பிரச்சாரத்துல சொன்னத இன்னும் கொண்டு வரல. அப்படிங்கும்போது மெதுவா கொண்டு வரேன்னு சொன்ன மாரி அவங்க மெதுவா ஏன்னா கலைஞர் ஆட்சி காலத்துலயும் மகளிர் விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க. அவங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அத செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இவங்கள மட்டும் சொல்லுங்கன்னா எல்லாருக்குமே பிளஸ் மைனஸ் இருக்குன்னா, இவங்க புதுசு புதுசு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி. அப்படி இருக்கும்போது இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி, இருக்கிற பட்ஜெட்க்கு ஏத்த மாரி, அதுவும் இந்த பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட். அதனால 8 மந்த்ஸ்க்கான பட்ஜெட் தான். ஸோ இப்ப பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி மார்ச், ஏப்ரல்ல இன்னொரு பட்ஜெட் வரும்.
அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கான இவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பட்ஜெட் தான் இதுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் விஷயத்துல டாப் லெவல் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே 50 to 60 ஆவரேஜா ஓவரால் குட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி ஏஐ அப்படிங்கிற விஷயத்த டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகணும் அப்படிங்கும்போது ஏஐ யூனிவர்சிட்டிஸும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் உலக தரத்துல நம்மளோட தொழில்நுட்பங்களை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த இடத்துல உலகத்தரமான அந்த ஒரு ஸ்டேடியம்லாம் கட்டி தரப்படும். ஸ்போர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கப்படும்னு சொன்னது. குழந்தைங்களுக்கு அதாவது பசங்களுக்கு லேப்டாப் அம்மா வந்து லேப்டாப் குடுத்தது, அப்போ வந்து அந்த +2 அப்படிங்கிற இடத்துல தான் குடுத்தாங்க. காலேஜ் போம்போது அப்படிங்கிற இடத்துல. இப்ப இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அது ஹை ஸ்கூல் ஸ்டார்ட்டிங்லயே குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்ன விஷயங்களாகட்டும். அப்புறம் அந்த சைக்கிள் அப்படின்னும்போது அது ஹெல்மெட்டோட சேர்ந்த சைக்கிள்னு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது பட்ஜெட் போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது, இது வந்து அவங்க சொன்னது நெறைய சொல்லிட்டு அது ஒண்ணுமே செய்யல. இல்ல எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது எதுவுமே குவாலிட்டியா இல்லன்னு சொல்றதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாலும் அத குவாலிட்டியோடவும் கரெக்டாவும் செய்றாங்களா அப்படிங்கிறத ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. இன்னொன்னு அந்த மகளிருக்கான தொகை அப்படின்னு சொல்லும்போதே, அங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதே நெறைய நம்மளால சோசியல் மீடியால பார்க்க முடியுது. இல்ல அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு இவர் வந்த புதுசுலயுமே விஜய் அவர்கள் வந்த புதுசுலயுமே எங்களுக்கு இலவசம்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு லேடீஸ் சைட்ல இருந்தே அந்த சப்போர்ட் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னா, நீங்க எங்களுக்கான ரொட்டீன் லைஃப்ல எந்த அளவுக்கு பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அத மட்டும் பண்ணுங்க போதும். அ அந்த வந்து அந்த என்னது அந்த லிக்கர் அப்படின்னா அந்த டாஸ்மாக் அப்படின்ற விஷயத்த வந்து கண்ட்ரோல்ல எடுக்கிறதோ, இல்ல முடிஞ்ச அளவுக்கு அத இக்னோர் பண்ற அதோட அத அவாய்ட் பண்ற இடத்துல ஸ்டேட் வந்து பெஸ்ட்டா கொண்டு வரது அப்படின்னு சொல்லும்போது, அந்த கடைகள் மூடுனது, செஞ்சது அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, அது இப்ப கவர்மெண்ட் பிரைவேட் குடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம் தான். அது வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அதுலருந்து நெறைய வருமானம் வருதுன்ற ஒரே ரீசன் சொல்லியே இன்னும் நம்ம வந்து கவர்மெண்ட்டே வந்து டாஸ்மாக் இது எனக்குமே ரொம்ப நாளா இருந்த ஒப்பீனியன் தான். கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் எடுத்து நடத்துறதா? அது என்ன? அப்படிங்கிற மாரி தான் எனக்குமே இருந்தது. அது வந்து நம்ம படத்துங்கள்ல பார்க்கும்போதே, புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது வந்து உடல் நலத்துக்கு கேடுன்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு விஷயத்த கவர்மெண்ட்டே ஏன் எடுக்கணும்? அத விட நல்ல நலத்திட்டங்கள்லாம் இருக்கு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கும், டெண்டர் எடுத்து பண்றதுக்கும்னா, இத ஏன் கவர்மெண்ட் புடிச்சிட்டு இருக்குன்னு எனக்குமே ரொம்ப நாளா இந்த விஷயங்கள் உறுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, பிரைவேட்டுக்கு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது, பிரைவேட் அத வந்து இன்னும் கொஞ்சம் ராயலாவோ, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எப்படி பிசினஸ் போகணுமோ அப்படி பண்ணாங்க. பட் ஆனா நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அந்த ஒரு வரி பணத்தையோ, டாக்ஸையோ அந்த ஒரு டெண்டர் விடுறது மூலியமா கவர்மெண்ட் தரக்கூடிய கமிஷனையும் வச்சுட்டு, நீங்க எந்த அளவுக்கு மத்த விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணணுமோ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கான விஷயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பாண்டிச்சேரி பக்கம்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த டாஸ்மாக் அப்படிங்கிற விஷயம்லாம் ஓரளவுக்கு நீட் அண்ட் ஜென்யூனா கொஞ்சம் ராயலாலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இங்க நம்ம சென்னையில எப்படி இருக்குன்றது நம்மளுக்கே தெரியும். ஆ எங்க நாங்க இப்ப யூஎஸ்ல இருந்தாலும் சென்னையில நாங்க இருந்ததுமே காசிமேடு சைடு அப்படியே பியூர் நார்த் மெட்ராஸ் சைடு இருந்ததுதான். காசிமேடு, ராயபுரம் அந்த சைடு அப்படின்னும்போது, அந்த மாரி இருக்க அந்த பார் கடைங்கலாம் எப்படி இருக்கும்னு எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, போக வர ஸ்கூலுக்கு போக வர இருக்கும்போது, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ்க்குலாம் எப்படி இருக்கும்னு சொல்லும்போது, அந்த ஒரு குவாலிட்டியா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, அத பிரைவேட்டுக்கு விட்டா கொஞ்சம் அந்த குவாலிட்டியும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல கவர்மெண்ட்டே இத கம்மியா விலைக்கு விக்கும்போது, ஆ இந்த மாதிரி வந்து டெய்லியே வாங்குற கூலி சம்பளம் வாங்குறவங்க கூட வீட்டுக்கு அந்த காசு குடுக்காம போய் அங்க நின்னு அத வேஸ்ட் பண்றதோ, செய்யறதோ அப்படின்னு இருக்கும்போது, ஒரு வேளை பிரைவேட்டுக்குன்னு போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த ஹேபிட்டயே விடுறதுக்கான ஒரு நல்ல விஷயங்களுமே வந்து லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களோ, இல்ல அதுக்கு கீழ இருக்க குடும்பங்களுக்குமே ஒரு விதத்துல நல்லது தான் அப்படின்னு தான் நான் இத சொல்லுவேன். ஏன்னா, அவ்வளோ காசு குடுத்து குடிக்க முடியல, இல்ல அவ்வளோ காசு குடுத்துட்டு அதுக்கு வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது, அட்லீஸ்ட் அவங்க ஃபேமிலி பக்கமாவது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னு ஃபேமிலிக்கான விஷயங்களையாச்சும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சரி ஓகே. அது வந்து நீடா இருக்கு, இல்லன்னா தேவைப்படுது, ஃபுல்லா அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல அது பிரைவேட்க்கு குடுத்துருங்க. அவன் அவன் எவன் காசு இருக்கோ அவன் போய் பண்ணட்டும். மத்தவங்க வந்து அட்லீஸ்ட் அவன் குடும்பத்தையாவது பார்ப்பான் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பிளஸ் வருமானமும் இது வழியா ஜாஸ்தியாச்சு, வரி பணமும் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட்டுக்கு அது வந்து வேற விதத்துல நல்ல விதத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பிரைவேட் விடுறது தான் எனக்குமே ஒரு விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் இத எடுத்து நடத்துறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட்டுக்கான ஒரு சீப்பான ஒரு விஷயமா தான் பார்க்குறேன். வருமானம் ஏன்னா அதுல நடந்த பார்ட்டி ஃபண்ட தான் நம்ம பார்த்துருப்போமே! அப்டின்னா கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதோ இல்லையோ, அங்க கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ்ன்னு சொல்ற இடத்துல, கவர்மெண்ட் சர்வன்ட்ன்னு சொல்ற இடத்துல, அந்த டெண்டர் எடுக்குற அந்த மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்ற இடத்துல, அங்க போற பார்ட்டி ஃபண்ட் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லும்போது, இத பிரைவேட்டுக்கு விடுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த பட்ஜெட்டுக்குள்ள இவங்க வந்து இந்த டாஸ்மாக் அப்படிலாம் அந்த விஷயங்கள் கொண்டு வரதுனால, ஓவராலா இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளஸ், மைனஸ்ன்றத நான் இந்த இந்த வீடியோல ஒரு சுத்தி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது, அ இதுக்கு நெக்ஸ்ட் பட்ஜெட், செகண்ட் பட்ஜெட், தேர்ட் பட்ஜெட்ட தான் ஜனங்க வந்து ரொம்பவே டீப்பா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆட்சி வந்து 6 மாசம் ஆயிருக்கும், 7, 8 மாசம் ஆயிருக்கும்ன்னு சொல்லும்போது, அந்த நியரஸ்ட் 1 இயர் வரும். 1 இயர்க்கு அப்புறம் வரக்கூடிய தேர்ட் பட்ஜெட் அத இன்னுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அந்த பட்ஜெட் வரதுக்குள்ள இவங்க வந்து இன்னுமே அந்த கவர்மெண்ட்ட ஸ்டடி
பண்ணி பாலிடிக்ஸ் தெரிலன்னு சொல்றவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸ்க்கான விஷயங்களை இன்னுமே நுணுக்கமாகவும் கொஞ்சம் டீப்பாவும் அந்த நுவான்சஸை புரிஞ்சுட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்துமே. அதே மாரி அந்த குழந்தைங்களுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்னும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொறக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இது எல்லா இடத்துலயும் பேசப்படல. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆயிருக்கு. அந்த விமனுக்குரிய ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தங்கம் விக்கிற விலைக்கு வந்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்ப வந்து அண்ணன் சீர் அப்படின்னு மாத்திருக்காங்க. பட்டு புடவையோட சேர்த்து. அப்படின்னும்போது இதுவுமே எல்லாருக்குமாவும் இருக்காது. மேபி அந்த ஆனுவல் இன்கம்ம பொறுத்து அவங்களுக்கான அந்த ஃபேமிலி அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வைப்பாங்க தான். ஸோ அதுக்கான விஷயங்களா அது நடக்கும். இது போன விஷயம் போன ஆட்சியில இது ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்களே உள்ள கூப்பிட்டு வந்து ஒரு 10, 100 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு குடுத்துட்டு திருப்பி அத வாங்கிருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் அரசல் புரசலா கேள்விப்பட்டதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் இல்லாம நிஜமா இவங்க செய்யறது கொஞ்சமா இருந்தாலும், அது நிஜமாவே தரமானதாவும், இல்ல நியாயமானதாவும் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் ஜனங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம்னு சொல்லும்போது, இதுல விசிகே அவர்கள் சொன்னார். அந்த குழந்தைங்க பெருசாயிடுச்சுன்னா அந்த மோதிரம் பத்தாது. இது என்னங்க காமெடியா இருக்கு. பெருசாயிடுச்சுன்னா மோதிரம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக தாய்மாமன் அ சீர் அப்படின்றது, அது ஒரு எமோஷனல் சப்போர்ட் அவ்வளவுதான். இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு பர்த்டே கொண்டாட போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. அவங்களுக்கு அப்பதைக்கு ட்ரெஸ் குடுக்குறாங்க. இல்லன்னா வந்து அவங்கவங்க சக்திக்கு ஏத்த மாரி கோல்டு குடுக்குறாங்க. இல்ல ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ் சின்னதாயிடும்ன்றதுக்காக குடுக்காம இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் அந்த செயின் சின்னதாயிடுச்சுன்றதுக்காக அப்படி யோசிச்சு குடுக்குறாங்களா? அது ஒரு எமோஷனல் சப்போர்ட். கோல்ட்ல இன்வெஸ்ட் மண்ணுல இன்வெஸ்ட் பண்றதோ, பொண்ணுல இன்வெஸ்ட் பண்றதும் அவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விஷயமா நம்ம நாட்டுல பார்க்கப்படுது அப்படின்னும்போது, அந்த குழந்தைக்கு அந்த வீட்ல அந்த ஒரு அங்க ஒரு மோதிரம் போடுறது அப்படிங்கிறது, அந்த குடும்பத்துக்கான ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது தான். அப்படின்னு சொல்லணும். அததான் இவங்க வந்து ரொம்பவே வந்து தாய்மாமன் சீர்ன்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாவே அந்த வீட்ல ஒரு அண்ணனும், தம்பியும் இருக்காங்க அப்படின்னா, அக்காக்கோ, தங்கச்சிக்கோ குழந்தை பொறந்தா போய் குடுக்கறது இல்லையா? அந்த ஆங்கிள்க்கான விஷயத்த இவங்க வந்து எமோஷனலா உள்ள வச்சாலும், ஃபினான்ஷியலாவும் அவங்களுக்கு அது ஒரு சப்போர்ட். அவசரத்துக்கு அந்த மோதிரத்த அவங்க வந்து இது அடகு கடையில வைக்கிறதோ, இல்ல அத மாத்திட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம் வேற ஒரு கோல்டு வாங்குறதோ அப்படின்னு சொல்லும்போது, தங்கம் வந்து விலை உயர்ந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு பிசிக்கல் பிளஸ் எமோஷனல் சப்போர்ட். இது ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பார்க்குறேன். ஆப்வியஸா அது சொல்லி தான் ஆகணும். எல்லா கவர்மெண்ட்டுமே அதுக்கான விஷயங்கள வந்து செய்ய தான் செய்வாங்க. அவங்களோட ஆட்சிய நலப்படுத்திக்கிறதுன்ற 5 வருஷத்துக்கான ஒரு விஷயமா இருந்தாலும், இந்த கவர்மெண்ட்டுக்கான ஒரு சப்போர்ட் ஜனங்க கிட்ட இருந்து வரணும். அந்த ஒரு கன்டினியூயஸ் சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னா, அந்த மாரி ஒரு விஷயம் தான் இதுவும். அவர் எப்போ என்னன்றத டீட்டெயிலா சொல்லலனாலும், ஏதோ ஓரளவுக்கு அது பண்ணுவாருன்னு ஜனங்க நம்புறாங்கன்னும்போது, அண்ணன் சீர், தாய்மாமன் தங்க சீர், தங்க மோதிர திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் ஜனங்க கிட்ட நெறைய வரவேற்புக்கான விஷயமா இருக்கும். அதுவும் விஜயண்ணா, எங்க விஜய் சார், எங்க வீட்டு புள்ள அப்படின்லாம் கொண்டாடும்போது, இது ரொம்ப வரவேற்கத்தக்கதா தான் ஜனங்க இத பார்க்குறாங்கன்னும்போது, இது மூலியமா டிவிகேக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வரும். இது ஒரு விதமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். அத நம்ம இல்லன்னே சொல்ல முடியாது. பட் ஆனா அத அவங்க ப்ராப்பரா சொன்ன மாரி செய்றாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாரி எடப்பாடி அவர்கள் அந்த மாரி அவங்கலாம் சொல்றது எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள்லாம் சொன்னதெல்லாம் நம்மள திட்டத்துல இருக்கிறத அப்படியே பண்ணியிருக்காங்க. புது ஸ்டிக்கர் ஒட்டுன மாரி தான் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, என் அம்மா ஸ்டிக்கர ஒட்டுட்டு நீங்க கலைஞர் ஸ்டிக்கர் ஒட்டலையா? குழந்தைங்க ஸ்கூல் பேக்ல இருந்து, ரேஷன் கார்ட்ல இருந்து எல்லாத்துலயும் பண்ணலையா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க ஒண்ணும் புதுசா உங்க தாத்தா காலத்திலயும், உங்க அப்பா காலத்திலயும் ஆரம்பிச்சது இல்லையே! காலங்காலமா இருந்தத நீங்க கன்டின்யூ பண்ணீங்க. அவ்வளோதான். நான் சொன்ன மாரி காமராஜர் காலத்துல இருந்து இருந்தது. அப்படின்னு சொல்ற இடத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இன்ஃபாக்ட் வந்து இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த சாப்பாடு விஷயத்துல வந்து குழந்தைங்களுக்கு அந்த சத்துணவு, அந்த சாப்பாடு அப்படின்னு ஆரம்பிச்சதே வந்து எம்ஜிஆர் தான் நெனைக்கிறேன். அப்ப பண்ணும்போது அப்பயே ஒரு விமர்சனம் வந்து கலைஞர் வச்சிருப்பாராம். குழந்தைங்கள தட்டி எழுந்து விட்டுட்டாங்க சாப்பாடுக்காக அப்படின்னு சொன்னவர் தான் கலைஞர். ஆனா அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏத்த மாரி அது எவால்வ் ஆகி, அதுக்கப்புறம் அது சத்துணவா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, முட்டை போடணும் அதுல குழந்தைங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்கீம வந்து ஜனங்க கிட்ட அந்த ஸ்கீம்க்கு வரவேற்பு இருக்குன்னா, இப்ப அந்த ஸ்கீம நம்ம வந்து டவுன் பண்ணிட்டோம்னா, நம்ம ஆட்சி மேல ஜனங்களுக்கு அதிருப்தி வந்துரும். அப்படிங்கிறதுக்காகவே கன்டின்யூ பண்ண நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. அது இவங்க ஆட்சி மேல அதிருப்தி வரும்ன்றதுக்காகவோ, இல்ல அந்த ஸ்கீம் நல்லா தான் போயிட்டு இருக்கு, இருக்கட்டும் அத நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவோ, ஏதோ ஒரு ரீசனுக்காக இவங்களுமே அத கன்டின்யூ பண்ண தான் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சிகள்னா, அப்படி ஒரு ஒரு விஷயமா எவால்வ் ஆயி வந்தது தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா உணவகம் மட்டும் ஏன் அப்படி ஸ்டில் பண்ணா, அது அம்மா உணவகம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே, இவங்க ஸ்டாலின் ஆட்சி வரும்போதே அம்மா உணவகத்துல அடிதடிலாம் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடிச்சாங்க, செஞ்சாங்க அப்படிங்கிற மாரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில ஏரியால அது ப்ராப்பரா போல. அதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. இல்ல பெருசா போலன்றதுக்காக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, அதே விஷயத்த இவங்க ரினிவல் பண்ணி
திருப்பி அம்மா உணவகம் அங்கங்க நியாயமா செயல்படுதுன்னா, கிட்டத்தட்ட கவர்மெண்ட்க்கு இது மூலியமா வரக்கூடிய சோர்ஸ கூட அவங்க பண்ணலாம். வெஜிடேரியனா இருக்கக்கூடிய இந்த லெமன் ரைஸ், தயிர் சாதம் அப்படிங்கிறத, இவங்க நான் வெஜிடேரியன் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு ரூ. 10க்கு ஒரு அ என்னது ஒரு மீன் குழம்பு சாதம் அப்படி போடுறதோ, இல்ல முட்டை போடுறதோ அப்படின்லாம் வரும்போது, ஒரு பிராண்டா கூட அது கவர்மெண்ட் மாத்துச்சு அப்படின்னா, அது மூலியமா நெறைய இன்கமும் அந்த வரவேற்பு ஜனங்க கிட்ட இருக்குன்னா அம்மா உணவகத்துக்கு, அத இவங்க இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா குடுத்துட்டு ஒரு பிராண்டா கூட மாத்தலாம். இப்ப அமுல் பிராண்ட் இல்லையா? அந்த மாரிலாம் பிராண்டா கூட மாத்தலாம். கவர்மெண்டோட பிராண்டா கூட மாத்தலாம் அப்படின்னு எல்லாம் அங்கங்க பேசப்படுது சோசியல் மீடியாலன்னு சொல்லும்போது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வருமானத்துக்கான விஷயங்கள, இன்கம்க்கான விஷயங்கள பார்க்கும்போது இருக்கிற கடன் சுமைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதே சமயத்துல வருமானமும் இன்கிரீஸ் ஆகும்ன்னு சொல்லும்போது, போன 5 வருஷத்துல கண்டிப்பா குரோத் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்த குரோத் எல்லாம் எங்கப்பா போச்சு? தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல குரோத் வந்திருக்கு. ரெவென்யூல குரோத் எல்லாத்துலயும் குரோத் வந்திருக்கு. ஆனா வந்த அந்த மினரல்ஸ், மைனிங் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குரோத் இருக்கு. டெண்டர்லாம் போயிருக்கு. ஆனா அப்ப வந்த குரோத் எங்க போச்சு? ஜனங்களுக்கு வரல, கஜானாக்கு வரல, எங்க தான் போச்சு? அப்படிங்கிறது அந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற கொஸ்டின்குள்ள லாக் ஆயிடுதுன்னு சொல்லும்போது, அந்த விஷயங்கள்லாம் படிப்படியா இவங்க சரி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய காசுகளையும், இல்ல நியாயமா கிடைக்கக்கூடிய டெண்டர்களையும், குவாலிட்டியான விஷயங்களையும் ஜனங்களுக்கு குடுக்கறது தான் இப்ப டிவிகேக்கு இருக்கிற பெரிய சவால், சேலஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கான விஷயங்கள கண்டிப்பா அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்னதா அவங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ணாலும், அவங்களோட எய்ம்லாம் பெருசா இருக்கு.